நெல்லையில் ஜாகிர் ஹுசைன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வரும் நூறு நிஷாவின் நெருங்கிய உறவினர் சையத் அலி ஃபாத்திமா என்பவரை காவல்துறையினர் பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்போம். நாகராஜன், வணக்கம். யார் இந்த பெண்? இவரை எதற்காக கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நெல்லையில் உதவி காவல் ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல முதல் தகவல் அறிக்கை, கொலை தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்ட 4 பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 4வது நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவர் நூர் நிஷா, அதாவது தௌபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தியின் மனைவியான நூர் நிஷாவை தற்போது வரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்துள்ளது. அதாவது காவல்துறையில் புகார் எடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் உதவி காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுப்பதாக மனித உரிமை ஆணையம் தெரிவித்திருந்தது. இதற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக மாநில டிஜிபி இதில் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் காவல்துறைக்கு புது நெருக்கடி அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் முக்கிய குற்றவாளியாக தொடர்புடைய நூர் நிஷாவை இதுவரை கைது செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் நூர் நிஷாவின் சகோதரியை பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள்.